ஐயோ இவங்க அப்படி அரிசி கொண்டு வரணும், அவ ஒரு பருப்பு கொண்டு வரணும், அவ எண்ணெய் கொண்டு வரணும். நீ கொண்டு வந்தாலும் நான் இருப்பேன், கொண்டு வரலனாலும் இருப்பேன். புரியுதா? அப்ப யாரு மாறிக்கிறணும்? ஐயனார் சாமி சொல்லுங்க சாமி, பழனிமா சொல்லு. நீங்க தானே மாறணும். எப்ப மாறுவீங்க? எப்ப முழுசா நம்பிக்கை வரும் உங்களுக்கு? எப்ப சொன்னதை கேட்பீங்க? இந்த மூணு எப்ப கடைப்பிடிக்கிறீங்களோ அப்பதான். ரசமோ மோரோ அது இருக்கு எடுத்து சாப்பிடுங்கப்பான்னு சொல்ல முடியும். சரியா? சொல்லுங்க. நானும் 6 வருஷத்துல 2 வருஷத்தை விட்டுருக்கேன். இங்க வந்து 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. 2 வருஷம் கொரோனா காலத்தை விட்டுருங்க. மீதி 4 வருஷம் பாட்டாதானே பாடுறேன். ஆனா யாராவது மாறி இருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா யாரும் மாறல. ஒண்ணு மாத்திரம் நடந்திருக்கு. ஒரு சிலர் நல்ல நன்மை அடைஞ்சிட்டு இந்த ஆள்கிட்ட போனா சும்மா என்னத்தாவது நம்மளை குறைஞ்சிக்கிட்டு இருப்பான், தப்பிச்சுக்குருவோம்டான்னு சொல்லி வராம வேணா நின்றுருக்காங்க. அதுக்கு உதாரணமா சம்சியாவர் லட்சுமணன் கூட உங்களுக்கு உதாரணமா சொல்லிடலாம். அது மாதிரி ஒரு 5-10 பேருக்கு இருக்காங்க. சரி, அது நமக்கு கவலை இல்ல. வராம இருந்துட்டு அதுக்கப்புறம் அவனை பத்தி நம்ம சிந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவனுக்காக ஒரு வேலை செய்யணுங்கிற அவசியமும் இல்லைல்ல. திருப்பி அவன் உள்ள வந்தால் ஒன்னும் கேட்கவும் முடியாது இல்லையா? ஆனா வந்துகிட்டு இருக்கிறவங்க சொல்லுங்க.